கோவை அருகே தங்கக்கட்டி கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் லாரி ஓட்டுநர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையடிக்க வசதியாக லாரியை குறுக்கே நிறுத்தியவர்களின் பின்னணி என்ன? கொள்ளையடிக்கப்பட்ட 1,32,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் மீட்கப்படுமா? கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஜெய்சன் ஜேக்கப் திருச்சூரில் நகைப்பட்டறை வைத்துள்ளார். இவரும் இவரது கடையில் பணியாற்றி வரும் ஊழியரும் கடந்த 14ஆம் தேதி சென்னையிலிருந்து தங்கக்கட்டிகள் மற்றும் நகைகள் வாங்கிக் கொண்டு கோவை வந்தனர். கோவையிலிருந்து கார் மூலம் பாலக்காடு சாலை வழியாக கேரளா சென்று கொண்டிருந்தனர். எட்டிமடை அருகே வந்தபோது ஒரு கும்பல் லாரியிலிருந்து இவர்களது காரை வழிமறைத்து 1 கிலோ 250 கிராம் தங்கக்கட்டி மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு இவர்களது காருடன் தப்பித்துச் சென்றனர். மொத்தம் 1,32,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை அந்த கும்பல் கொள்ளையடித்து தப்பிச் சென்று விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கோவை கந்தேகவுண்டன் சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இந்த கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட லாரி மற்றும் நகை பட்டறையாளர் ஜெய்சனின் காரை தனிப்படை போலீசார் சாலை ஓரத்திலிருந்து மீட்டிருக்கின்றனர். லாரியின் பதிவு எண்ணை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த அன்சாத், விஷ்ணு ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் இருவரும் தான் சம்பவத்தன்று லாரியை ஓட்டி வந்து காரை வழிமறைத்தது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட இருவரும் கொள்ளை சம்பவத்திற்கு பல வழிகளில் கொள்ளையர்களுக்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. நகை பட்டறையாளரின் காரின் முன்பு லாரியை நிறுத்தி வழிமறைத்தது இவர்கள் ஓட்டி வந்த லாரிதான் என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. கைதான அன்சாத், விஷ்ணு இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ஒரு புது கதையை போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். நகை பட்டறையாளர் ஜெய்சன் தங்களுக்கு பணம் தர வேண்டும், அவர்கள் பணம் தர மறுத்ததால் இவ்வாறு வாங்க செல்கிறோம், அதற்கு லாரியை வழிமறைத்து உதவி புரியுங்கள் என்று கொள்ளை கும்பல் இவர்களிடம் கேட்டுக்கொண்டதாகவும் அதன் காரணமாகவே லாரியை இடையே நிறுத்தி வழிமறைத்ததாகவும் கைதான இருவரும் தெரிவித்துள்ளனர். இதை தவிர இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் கைதான இருவரும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் இவர்களின் பேச்சை நம்ப மறுத்த போலீசார் கொள்ளையர்கள் பதுங்கியிருக்கும் இடத்தையும் தங்கக்கட்டிகள் மற்றும் நகைகள் இருக்கும் இடத்தையும் தெரிவிக்குமாறு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.